அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு. இன்னைக்கு நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான வழிபாடு கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி. எவ்வாறு வழிபாடு செய்யணும், என்ன நல்ல நேரத்தில் வழிபாடு செய்யணும், வீட்டில் எவ்வாறு எளிமையாக வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அப்படிங்கிறது பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த வயதுக்கேற்ப எந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ, நல்லதோ கெட்டதோ எது நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. உரிய காலத்தில் திருமணம் ஆகலை, உரிய காலத்தில் குழந்தை பிறக்கலை, ஏன் நம்ம ஜாதகம் கூட போய் பார்ப்போம், அதில் நிறைய பேருக்கு சொல்கிறாங்க நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாகதோஷம் எதனால் ஏற்படுது? நம்முடைய வாழ்ந்த மறைந்த முன்னோர்கள் விவசாயம் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த முன்னொரு காலத்தில் விவசாயம் செஞ்சிட்டு இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு வகையில் பாம்பை அடிப்பது, அதை ஏதேனும் ஒரு வகையில் துன்புறுத்தியிருப்பாங்க. அவங்க வேணுன்னே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் விவசாயம் செய்வதே அவங்களுடைய வழக்கமாக இருக்கும் பொழுது பாம்பு அவங்களுக்கு தீங்கு விளைவித்திருக்கும். அதனால் அதை அடித்தது, அது ஏதாவது ஒரு சூழ்நிலை துன்புறுத்தது, அந்த மாதிரி நடந்திருக்கும். இதனால் வம்சாவளியாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நாகதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய வம்சத்துக்கே வந்திருக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது தாமதமாகிறது, அதே மாதிரி குழந்தை பேர் உண்டாகாமல் இருக்கிறது, வீட்டில் பிரச்சனை இருக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்கும். அதற்காக தான் அமைஞ்சிருக்கு இந்த நாக சதுர்த்தி. இந்த நாக சதுர்த்தி நமக்கு எப்போ வருதுன்னா 8/8/2024 நமக்கு வருது. வழிபாட்டுக்குரிய நல்ல நேரம் அப்படின்னா எப்போ அப்படின்னா 8ஆம் தேதி முழுக்க நமக்கு நாக சதுர்த்தி தான் இருக்குங்க. காலையில் 7:30 8:50 வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். காலை நேரத்தில் செய்ய இயலாத அப்படிங்கிறவங்க காலை 10:35 11:35 வரைக்கும் செய்யலாங்க. மாலை நேரம் ராகு கால நேரம் 1:30 3 மணி வரைக்கும். இந்த ராகு நேரத்தில் செய்கிறது தான் ரொம்ப 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 விசேஷமானது. சரி, எப்படி வழிபாடு செய்யணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் கண்டிப்பாக நாகர்கள் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அநேகமான இடங்களில் ஆலமரத்துக்கடியில் இது போல் நாகர் சிலைகள் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த நாகர் சிலைக்கு மஞ்சள் பால் அபிஷேகம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? மஞ்சளை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எல்லா நாகங்களுக்கும் வச்சுட்டு, அதே மாதிரி பாலுக்கு எல்லா நாகங்களுக்கும் 1 ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் அளவு பால் நீங்கள் தெளிச்சிங்கன்னா போதும். குங்குமம் போட்டு வச்சுட்டு அதே மாதிரி செவ்வரளி மாலை சாத்திருங்க. மாலை இல்லைன்னா பூ, வாசனை நிறைந்த பூக்களை நம்ம நாகங்களுக்கு வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் 2 அகல் தீபம் ஏற்றிடுங்க. ஏற்றினதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனசார எங்கள் வம்சத்தில் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும், அதே போல் எங்கள் வம்ச விருத்தி ஆகணும், அதே மாதிரி கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை இது பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வீட்டுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இந்த ராகு நேரத்தில் கோவில் நடை சாத்திருக்கு, எங்களால் நாகர் சிலை கண்டுபிடிச்சி எங்களால் வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் அந்த ராகு காலத்தில் அந்த 1:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வீட்டில் நாகர் சிலை படம் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நாகர் சிலை படம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா கடவுள் பெருமாள் ஆகட்டும், அம்பாள், எல்லா படத்துலையுமே கண்டிப்பாக நாகாபரணம் இருக்கும். இந்த படத்துக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு செவ்வரளி மாலை, என்ன மாலை கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு பால் 1 டம்ளர் நெய்வேத்தியமாக வைக்கலாம். வச்சுட்டு அந்த பாலை வெளியில் மண்ணில் ஊற்றணும். மண் இல்லை அப்படின்னா நீங்கள் செடி வச்சுருப்பீங்க இல்லையா, பாட் வச்சுருப்பீங்க, அந்த பானையில் செடி வச்சுருக்க மண்ணில் நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றணும். அன்னைக்கு அந்த பாலை நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்ச பாலை மண்ணில் ஊற்றணும். அது நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அது போல் நீங்கள் செஞ்சு இந்த வழிபாட்டுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, பயம் நீங்கும், மனசில் இருக்க நடுக்கம் எல்லாமே போகும், நாகதோஷம் நீங்கும், முன்னோர்களால் ஏற்பட்ட நாகதோஷம், நாகசாபம், சர்ப்பதோஷம் எல்லாமே நீங்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும்.
இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சிகப்பு நிற கயிறு தயார் பண்ணணும். இந்த சிகப்பு நிற கயிறு தயார் செய்வது எப்படி அப்படிங்கிறத நான் போன பதிவிலே கொடுத்துருக்கேன். செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை வழிபாட்டிலே கொடுத்துருக்கேன். எப்படி அப்படின்னா, ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்துக்கோங்க. அது இரவு முழுவதும் குங்குமத்தால் நினச்சிடுங்க. அந்த கயிறு சிகப்பு நிறமாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் அந்த கயிறு எத்தனை பேர் வீட்டில் உள்ள எல்லாருமே கட்டிக்கலாம். எப்படி கட்டணும் அப்படின்னா, 10 முடிச்சுகள் போட்டுருங்க. அந்த நூலில் முடிச்சு போட்டுட்டு உங்கள் சாமியின் வலது பக்கத்தில் வச்சு நீங்கள் இந்த பூஜையெல்லாம் தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அந்த கயிறை வீட்டில் உள்ள அனைவரும் கட்டிக்கலாம். அதே போல் வாகனம் ஓட்டுபவர்கள் கண்டிப்பாக அந்த கயிறு கட்டிக்கலாம். அதே போல் அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு முழுமையாக உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னா முழுமையாக உபவாசம் இருக்கலாம். 2 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அதே மாதிரி எங்களால் உபவாசம் இருக்க இயலாது அப்படிங்கிறவங்க ஒரு நேரமாவது உபவாசம் இருக்கலாம். இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டு அந்த நாளை சிறப்பாக பூஜை செய்து அனைவரும் நலன் பெறலாம். அடுத்ததாக கருட பஞ்சமி எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்குறோம். கருட பஞ்சமி 9/8/2024 நமக்கு வருது. கருட பஞ்சமி அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு இருக்குது. வழிபாட்டுக்குரிய நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருட பஞ்சமி காலை 9லிருந்து 10:25 வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் காலை நேரத்தில் வழிபாடு செய்ய இயலாதுன்னு நினைக்கிறவங்க 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். கருட பஞ்சமி இந்த வருடம் சிறப்பாக நமக்கு வெள்ளிக்கிழமையே அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம கௌரியே அம்பாளை தான் வழிபாடு செய்ய போகிறோம். வீட்டில் கருடருடைய படம் இருந்தால் எடுத்துக்கோங்க. கருடர் படம் இல்லை அப்படின்னா நீங்கள் அம்பாளோடைய படமே எடுத்துக்கலாம். அம்பாள் படம் இல்லைன்னா திருப்பதி ஏழுமலையான் படம் எல்லாத்துலேயுமே நம்ம கருடர் இருப்பார். எடுத்து சந்தன குங்குமம் திலகம் வச்சுட்டு துளசி மாலையே சாத்துங்க. அது ரொம்ப விசேஷமானது. கருடருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் கொழுக்கட்டை செய்து அன்னைக்கு நீங்கள் கருடருக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். இல்லை பாயாசம் ஏதேனும் ஒரு இனிப்பு செய்யலாம். எதுவுமே செய்ய இயலாத அப்படின்னு நினைக்கிறவங்க காய்ச்சின ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரையை நெய்வேத்தியமாக வச்சுட்டு நாராயணக்குரிய மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்யலாம். காயத்ரி மந்திரம் பாராயணம் செய்யலாம். எதுவுமே உங்களுக்கு சொல்ல இயலாது அப்படின்னா ஓம் நாராயணாய நமக அப்படின்னு 108 முறை சொல்லி நீங்கள் இந்த பூஜையை எதற்காக செய்யணும், என்ன வேண்டுதல் இருக்குது, எதற்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதற்காக மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு இந்த கருட பஞ்சமி நாக சதுர்த்தி பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.